அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். எல்லா புகழும் ஏகீரனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தோனாய். அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா பெண்கள் அறிவியல் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இன்றைக்கான செய்தி ஷத்தாத் இப்னு அவுஸின் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. قال அவர்கள் கூறுகிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதாக அவர் அறிவிக்கிறார்கள், யகூலு மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக வமன் ஸாம யுராஇ ஃபகத் அஷ்ரக வமன் தஸத்தக யுராஇ ஃபகத் அஷ்ரக. ரவாஹு அஹ்மத். அதாவது அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், மற்றவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக எவர் தொழுதாரோ அவர் நிச்சயமாக இணை வைத்து விட்டார். மற்றவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக எவர் நோன்பு நோற்றாரோ அவர் நிச்சயமாக இணை வைத்து விட்டார். மற்றவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக எவர் தர்மம் செய்தாரோ அவர் நிச்சயமாக இணை வைத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறத்தாம் கேட்டதாக ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது எவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அமல் செய்தாரோ அவர்களை அல்லாஹு தஆலாவிற்கு இணையாக ஆக்கிவிட்டார் என்ற பொருள். இந்த நிலையில இந்த அமல்கள் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி இல்லாமல் எவருக்காக வேண்டி காட்ட வேண்டும் என்று செய்தாரோ அவருக்காக அது ஆகிவிடுகிறது. இதை செய்தவர் நன்மைக்கு பதிலாக வேதனைக்கு உரியவராக ஆகிவிடுகிறார் என்பதை இதனுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த ஹதீஸானது வஈஃப் என்ற தரத்தில், அதாவது பலகீனமான ஹதீஸ் என்ற தரத்தில் இது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இதே ஹதீஸினுடைய கருத்தை ஒத்த ஹதீஸ்களும் தொடர்ந்து வரத்தான் செய்கிறது. வேறொரு ஹதீஸில் வருகிறது, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈயாக்கும் வஷிர்க ஸராயிரி என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஷிர்கு ஸராயிரி, இந்த மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன, ரகசியமான ஷிர்க் என்றால் என்ன? அல்லாஹ் முதலில் சொன்னது, ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன், இந்த மறைமுகமான ரகசியமான இந்த சிறுக்கு வைப்பதை விட்டும், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஷிர்கு ஸராயிரி என்று கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால் யகூமு ரஜுலு ஃபயுஸல்லி ஃபயுஸய்யினு ஸலாத்தஹு ஜாஹிதன் இமா யரா மின் நதரின் நாசி இலைஹி ஃபதாலிக ஷிர்குஸ் ஸராயிரி. மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தொழுகையை அழகுபடுத்தி தொழுகுவது, அவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுகுவது, இதுவெல்லாம் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாம் மக்கள் பார்க்க வேண்டும், அவர்களுக்கு காமிக்க வேண்டும், என்னை குடல் வள்ளல் என்று புகழ வேண்டும், நல்ல ஒரு தொழுகையாளி என்று பேச வேண்டும், நல்ல நோன்பு நோக்கக்கூடிய நோம்பாளி என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்களுடைய பார்வைக்காக வேண்டி நாம் நோன்பு நோற்றாலோ அல்லது தொழுகையை நாங்கள் செய்து வந்தாலோ அல்லது தர்மங்களை செய்து வந்தாலோ அல்லது பிற வேறு வேறு உபரி வணக்கங்களை நாங்கள் எதுவாக இருக்கட்டும் அந்த மக்களுடைய பார்வைக்காக செய்வோம் என்று சொன்னால் அது அவர்களுடைய பார்வைக்காக செய்ததாகிவிடும். நாளை மறுமையில் எந்த விதமான கூலியும் இதற்கு நமக்கு கிடைக்காது. வேறொரு செய்தியில் நாம் பார்க்கிறோம், யார் பார்க்க வேண்டும் என்று செய்தார்களோ நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரிடத்திலே மறுமையில் திருப்பிவிட்டு, இவருக்காக வேண்டி செய்தாயா அவரிடத்திலே சென்று கூலியை வாங்கிக் கொள் என்பதாக திருப்பி விடுவான் என்ற செய்தியும் நாங்கள் சில ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, நாம் எந்த ஒரு வணக்கங்களாக இருந்தாலும் இஹ்லாசான முறையிலும் உள தூய்மையோடு மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த வசனத்துக்கு நாங்கள் சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டும். இன்ன ஸலாத்தி, தொழுகை
நான் அறுத்து பலியிடக்கூடிய பிராணி, எனது வாழ்க்கை, எனது மரணம் எல்லாமே அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற அந்த வசனத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் நம்மளை உயர்ந்த சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. மீண்டும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வு வாயிலாக வேறொரு செய்தியோடு நாளை தினம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.